வாங்கப்பா, இந்த மழைக்கு அப்புறம் ரோஸ் செடிகளுக்கெல்லாம் என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம், அதை பற்றி பார்க்கலாம். நேற்று நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா இப்படி மழை நிறைய வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம செடியில் ஏதாவது டைபேக் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்து அந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ ஏன்னா நிறைய மழை பெஞ்சிச்சின்னா இந்த மாதிரி டைபேக்கு இந்த மாதிரி இலையில சின்ன சின்ன ஃபங்கஸ் அந்த மாதிரியெல்லாம் மெயினாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பூ மலர்ந்த பூ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ நான் இந்த செடியில் இப்போ நிறைய கார்டனில் பூ இருக்குது, எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடுறேன் நான். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த காஞ்ச இலை எங்கேயாவது ஃபங்கஸ் வந்திருக்கா அது மாதிரியெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு, சப்போஸ் நிறைய தெரியுது அப்படின்னா இன்றைக்கி ஃபங்கிசைடு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும், இல்லை அந்த வேருக்கு ஊற்றி விடணும். மைல்டாக இருந்துச்சுன்னா ஆர்கானிக்காக நீங்கள் செய்கிறதா இருந்தால் ட்ரைகோடர்மா விரிடி வந்து 1 கிராமோ இல்லைன்னா 5 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுக்கலாம், இஷ்யூஸ் வராது. நீங்கள் 1 லிட்டர் வாட்டரில் தண்ணியில் கலந்து வேருக்கு ஊற்றி விட்டுறலாம். அதில் உங்களுக்கு நிறைய இருக்குது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாஃப் இல்லைன்னா பெவஸ்டின் அந்த மாதிரி ஃபங்கிசைடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம், இல்லை அந்த இதுக்கும் ஊற்றி விடலாம். ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம பார்க்கணும். மழை இந்த மாதிரி திடீர்னு ஒரு மழை காலம் கிடையாது, இது சம்மரில் டக்குன்னு மழை இப்படி வருது. அப்புறம் பகலெல்லாம் வெயில் வந்து கொளுத்துது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும்போது செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், ஃபங்கஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை தான் நம்ம பார்க்கணும்ப்பா. நம்ம வேருக்கு ஃபங்கிசைடு அந்த மாதிரி ஊற்றிட்டோம்னா வேர் பாதுகாப்பாக இருக்கும். நம்ம இலையில நிறையா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி காண்டாக்ட் ஃபங்கிசைடு அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணோம்னா ஓரளவுக்கு பாருங்கள் இந்த இலையில லைட்டாக தெரியுது. ஸோ இது என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல ஃபங்கஸ் வந்துச்சுன்னா ஃபுல்லாக கார்டன் ஃபுல்லாக பரவிடும். ஸோ நம்ம ஒரு 2 செடியில் இருந்தாலே ஸ்டார்டிங்கில் அதை பார்த்துடணும். கவனமாக பார்த்து நம்ம வந்து இந்த ஃபங்கிசைடை ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. ஸோ நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன், ஈவினிங் வந்து எல்லா செடிகளுக்கும் நான் ஒன்றும் ரொம்ப பிரச்சனை இல்லை அப்படின்னா ட்ரைகோடர்மா விரிடி செடிகளுக்கு ஊற்றி விட்டுருவேன். நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணிடுவேன் செடிகளுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக. ஸோ பாருங்கள், அது வந்து சிண்டர் மீடியா, இது ஒரு கொக்கோபிட் மீடியா. ஸோ இந்த மாதிரி சின்ன செடிகளுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த மல்ச் மாதிரி மூடி வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுறணும், கொஞ்சம் உணர விடணும். செடியை வந்து நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ஈரம் அப்படியே இருந்திருந்து அதுவும் இஷ்யூஸ் தான். கொஞ்சம் நேரம் காற்றாட இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த மேலாப்பில் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் உணர விட்டோம்னா கொஞ்சம் வெயில் பட்டு கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிரும். உங்களுக்கு கொஞ்சம் செடி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே பொத்தி இதை எதுக்கு மூடி வச்சுருக்கோம்னா வெயில் ரொம்ப வந்து காயக்கூடாது, சீக்கிரம் காஞ்சிருங்கிறதுக்காக இப்போ மல்ச் யூஸ் பண்ணோம். பட் ஆனால் இப்போ மழை நிறைய தொடர்ந்து வரனால இந்த மல்ச்செல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விட்டுறலாம். ஸோ சிண்டர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பிரச்சனை வராது. எனக்கு தண்ணி எப்படி ஊற்றினாலும் தண்ணி நிற்காது. உங்களுக்கு இந்த சாயில் மீடியா அதே மாதிரி இந்த கொக்கோபிட் இதுக்கெல்லாம் தான் தண்ணி அப்படியே நிற்கும். ஸோ தண்ணி அப்படியே நின்றுச்சுன்னா இந்த மாதிரி ஃபங்கஸ் தான் ஃபஸ்ட்டு இஷ்யூஸ் வந்துடும். ஸோ நான் இன்றைக்கி எல்லா செடியில் இருக்கிற பூவெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டேன். அதை தான் ஈவினிங் நான் செய்ய போகிறேன். ஃபங்கிசைடு தான் நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். சிலதுக்கெல்லாம் வேருக்கு ஊற்றி விட்றேன். எனக்கு மண்ணில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் நிறைய ஃபங்கஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக வந்து சாஃப் இல்லை பெவஸ்டினை ஊற்றி தான் விட்டு ஆகணும். ஸோ எல்லா செடியில் இருக்க இலை இந்த மாதிரியெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் சாப்பாடு என்ன கொடுக்கலாம், லிக்விட் ஃபெர்டிலைசர் எங்களால் கொடுக்க முடியல, மழை தொடர்ந்து பெய்யுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆல்ரெடி மழையே ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு சாப்பாடு தான்ப்பா. நீங்கள் மழை பெஞ்சதுக்கப்புறம் தான் செடியோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மழையில் நிறைய நைட்ரஜன் சத்து இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் அந்தளவுக்கு நீங்கள் சாப்பாடை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தொடர்ந்து ஒரு வாரம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நைட்ரஜன் சார்ந்த ஃபெர்டிலைசர்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணுன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் மழை விட்டதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதில் எல்லா விழுந்த சத்தும் இருக்குது. இலை மேலே பட்டு செடி வந்து உள் வாங்கிக்கிறோம். உங்களுக்கு வேறு வழியாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போன் மீலும் அந்த மாதிரி பொட்டாஷ் அந்த மாதிரி கொடுக்கலாம். பொட்டாஷ் கிரானியூல்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை என்பிகே கிரானியூல்ஸ் இருந்தாலும் நீங்கள் 1 ஸ்பூன் கொடுக்கலாம். மிக்சட் ஃபெர்டிலைசர்ஸும் கொடுக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு தேவைப்படாது உங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸ் இப்போது அந்தளவுக்கு தேவைப்படாது. இன்னொன்று கார்டனில் இந்த மாதிரியெல்லாம் இந்த மழை தொடர்ந்து இருக்கும்போது ட்ரெயின் செல்லோ ஏதாவது வச்சுருந்திங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அப்படியே விட்டிங்கன்னா
அந்த இலை காஞ்ச இலை ஈரம் அப்படியே இருந்து நமக்கு மாடிக்கு இஷ்யூஸ் வந்துடக்கூடாது. ஸோ கார்டனில் இந்த ஒர்க்கும் இருக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி மழை தொடர்ந்து வந்துருச்சுன்னா செடியெல்லாம் கொஞ்சம் நகர்த்திட்டு ட்ரெயின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கூட்டி அந்த தண்ணியை நகர்த்தி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வந்து காஞ்சிரும். ஸோ இதையும் இந்த பார்ட் ஆஃப் த ஒர்க் தான் நமக்கு இந்த கார்டனில். இந்த வேலையும் நம்ம பார்க்கணும். பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் ஈரம் ஜாஸ்தி இருக்குது. நைட் நல்ல மழை, இங்கே காற்று மழை எல்லாமே வெறும் அந்த காஞ்ச இலை எல்லாம் கொட்டியிருக்கு. ஸோ எல்லாத்தையும் நான் கூட்டி எடுத்துடுறேன். அதே மாதிரி இந்த தொட்டியில் இந்த காஞ்ச இலை ரொம்ப நேரம் இருந்துச்சுனாலும் அதுவும் ஃபங்கஸ் வர்றதுக்கு சான்சஸ்ஸு. ஸோ தொட்டியில் இருக்கிற எல்லா காஞ்ச இலை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பையில் போட்டுருணுப்பா. தொட்டி மேலேயே வரும் குப்பை மாதிரி பட்டிருந்துச்சுன்னா அதுவும் ஃபங்கஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி மழை வரும்போது இந்த பூச்சிகள் நிறையா வர ஆரம்பிச்சிரும். இந்த தளிர் நிறையா விடும். ஸோ பூச்சி வரும். இன்செக்டிசைட் மெயினாக வந்து நம்ம வீக்லி ஒன்ஸு நம்ம ஷெட்யூலில் இருக்கிற மாதிரி கரெக்டாக நம்ம அதை யூஸ் பண்ணணும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் நகர்த்திட்டு கொஞ்சம் உணர விட்டு அப்புறம் தொட்டியெல்லாம் கரெக்டாக அங்கங்கே செட் பண்ணி வச்சிடுவேன். ஸோ பாருங்கள், இந்த கொக்கோபிட் மீடியாலையும் இந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சளாக இருக்குது. ஸோ என்னென்னா திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் அடிக்குது. ஸோ செடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கெல்லாம் மெயினாக வந்து நம்ம என்ன கொடுக்கலான்னா எப்சம் சால்ட் கொடுக்கலாம். ஸோ எப்சம் சால்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது செடி கொஞ்சம் மேக்னீஷியம் சல்ஃபேட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நைட்ரஜன் சார்ந்த ஃபெர்டிலைசர்ஸ் இப்போ தேவையில்லை அந்தளவுக்கு. ஏன்னா மழையிலேயே நிறைய வந்து நைட்ரஜன் சார்ந்த அதாவது தலைசத்து உள்ளது நமக்கு மழையிலே நிறையா இருக்குது. ஸோ அது ரொம்ப தேவைப்படாது உங்களுக்கு. மெயினாக வந்து இந்த டைமில் வந்து இந்த எப்சம் சால்ட்டு, அதே மாதிரி உங்களுக்கு பொட்டாஷ் கிரானியூல்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம். உங்களுக்கு அது இல்லைன்னா என்பிகே கிரானியூல்ஸே நீங்கள் அதை கொடுக்கலாம். போன் மீல் கொடுக்கலாம். ஒரு டீஸ்பூன் போன் மீல் கொடுத்து மெயினாக வந்து வேர் நல்லா வளரும் இந்த மழை காலத்தில். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பொட்டாஷ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எப்சம் சால்ட்டும் முக்கியம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வினிகரை பற்றி கூட கேட்டிருந்தீங்க. ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வினிகர் கொடுக்கணுமான்னு கூட கேட்டிருந்தீங்க பிஹெச்சுக்கு. அப்படி எதுவும் கிடையாதுப்பா. வினிகர் 40 ரூபாய்க்கு நமக்கு கடைகளில் கிடைக்கிது. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்பிள் சிடார் வினிகர் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். அதெல்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. 40 ருபீஸ் 30 ருபீஸ்க்கெல்லாம் 1 லிட்டர் பாட்டில் கிடைக்கிது. அதுவே போதும் நமக்கு. ஜஸ்ட்டு நம்ம செடியை ஆசிடிக்காக மாற்றணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வினிகரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து டால்மைட் லைம் வந்து அந்த வினிகரும் அதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்போ ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. ஸோ வினிகர் டால்மைட் லைம் எல்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைப்பா. பிரச்சனை இருந்தால் தான்ப்பா கொடுக்கணும் உங்களுக்கு. பாருங்கள், இது வந்து ஒரு கல்கட்டா 300 ஒரு பிளான்ட்டு. அழகாக இருக்குது இந்த செடி. ஸோ அதனால் பிரச்சனை இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் பிரச்சனையே இல்லை அப்படின்னா டால்மைட் லைம் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ வினிகர் வந்து உங்கள் ஷெட்யூலில் ஏதோ இப்போ மழை பெஞ்சிச்சின்னா வினிகர் கொடுக்க தேவையில்லை. மழை தண்ணியில் ஆசிடிக் நிறையா இருக்கும். ஸோ அந்த டைமில் நிறைய தொடர்ந்து மழை பெய்யுதுன்னா அந்த சாயிலே ஆசிடிக்காக மாறப்போகுது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வினிகர் கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொடுக்கணுன்னு அவசியம் இருக்காது. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, ஆன்லைன் ரோஸ் எல்லாம் எப்படி வாங்குறதுன்னு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க. ஆன்லைன் ரோஸை வந்து புஷ்பாஞ்சலி பிரணபீரில் தான்ப்பா வாங்கணும். நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கிடலாம். இந்த ரோஸ் எல்லாம் ரொம்ப மலர்ந்து தண்ணி பட்டுருச்சு. அதனால் இன்னொரு ரோஸ் நல்லா மலர விட்டு காமிக்கிறேன். இது மார்க்கோ போலோங்கிற ரோஸ்ப்பா. நல்ல சென்டட் ரோஸ். இதுவும் ஒரு கொக்கோபிட் மீடியாவில் இருக்குது. நல்ல ஒரு சென்டட் ரோஸ். இதுலேயும் காஞ்ச இலை இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்க, பாட் சைஸை பற்றி கூட கேட்டிருக்கீங்கப்பா. பாட் சைஸ் வந்து 4 இன்ச் இருக்குது, 6 இன்ச் இருக்குது, 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 12 இன்ச் அந்த மாதிரி இருக்குது. இது ரிது பாட்ஸுங்கிற அவங்கக்கிட்டேருந்து தான் வாங்குகிறேன். உங்களுக்கு அந்த நம்பர் வேணால் தரேன். நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் வாங்கிக்கிடலாம். பாட் சைஸு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட சைஸ் வேரியாக 12 வரைக்கும் தான் இருக்குது. அவங்கக்கிட்ட 12 14 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேற்கொண்டு கிடையாது. நீங்கள் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பாட் வாங்கிக்கிடலாம்.
இன்னொரு கொஸ்டின் என்ன வந்திருக்கு அப்படின்னா, சிண்டர் எங்கே வாங்குறீங்க? சிண்டர்னால் என்னன்னு நிறைய பேர் 2, 3 பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ சிண்டர் என்னங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன்ப்பா. இப்போ சிண்டர் திருப்பி அந்த சீரீஸ் ஆரம்பிக்கும்போது ஒன்ஸ் அகெயின் அதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஜார்க்கண்ட்லேருந்து வருது. ஆர்டர் பண்ணால் ஒரு 20 நாள் ஆகும் அங்கேருந்து வரதுக்கு. ஸோ இன்னும் எனக்கு வந்து சேரலை. வந்த உடனே சிண்டரை பற்றி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்கு தான். ஸோ பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட கம்ப்ளீட்டாக நான் காட்டிடுறேன். எல்லாம் இந்த காஞ்ச இலை இந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடணும். அப்படியே விட்டிங்கன்னா ஃபங்கஸ் நிறையா ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், இந்த கிராஃப் எவ்வளோ நல்லா அந்த பேசில் வருது கீழேருந்து. இதெல்லாம் ஒரு சின்ன செடி தான். ஸோ இந்த மாதிரி செடி பெரிய செடிகளுக்கெல்லாம் நம்ம வந்து மல்ச்சை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா இது எவ்வளோ தண்ணி இருந்தாலும் வேர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வேர் எல்லாமே உறிஞ்சி வச்சுக்கிறோம். இதில் எந்த இஷ்யூஸ் வராது. நம்ம இதை மல்ச்சை எடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. இதெல்லாம் ஒரு காஷ்மீரி ரோஸு. இதுக்கெல்லாம் நம்ம திருப்பி மூடி வச்சுறது தான் நல்லது. திருப்பி இந்த மத்தேன வெயிலுக்கு எல்லாமே காஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ வேர் ஃபுல்லாகவே தண்ணியை உறிஞ்சிக்கிற அளவுக்கு வேர் இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. எவ்வளோ தண்ணி இருந்தாலும் வேர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இன்றைக்கி எல்லா பூவையும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஏதாவது டைபேக் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஈவினிங் வந்து நல்ல ஒரு ஃபங்கிசைடை செடிகளுக்கு கொடுத்துடலாம். பாருங்கள் இதோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் கொக்கோபிட் 10 இன்ச் பாட்டில் இருக்குது. அடுத்து இதை 10 இன்ச்சிலேருந்து 20 இன்ச்சுக்கு நம்ம மாற்றணும். பாருங்கள் க்ரோத்தெல்லாம் எப்படி இருக்குது. இது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 2-3 நாள் நான் தொடர்ந்து காட்டுறேன் இதோட க்ரோத்தை. அந்த பேசில் வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு குச்சியிலேருந்து வளர்ந்த செடி தான். ஸோ இந்த மாதிரி டைபேக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும்ப்பா. ஒரு ப்ரூனரை வச்சுட்டு விட்டிங்கன்னா அப்படியே பரவிடும் உங்களுக்கு செடிக்கு. அப்புறம் இன்னொன்று அந்த நோடு கூட நிறைய பேருக்கு சொல்கிறீங்க வருது தளிர் வரலைன்னா இந்த மாதிரி நிறைய தண்ணி ட்ரைனேஜ் ஹோல்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா கூட அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துருப்பான். தண்ணி தேங்கி தேங்கி அந்த புது தளிர் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கருகிரும். இது ஒரு ரோஸ் பாருங்கள். இது ரங்கோலிங்கிற ஒரு ரோஸு. நல்லா இருக்குது கலர். ஸோ இன்றைக்கி எல்லாமே மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு தான் கார்டனில். தொடர்ந்து ஒரு 4-5 நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சு எல்லாமே செடியில் நிறைய வந்து டைபேக்கு இந்த மாதிரி எல்லாம் கருகுனது எல்லாமே இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். இது ஒரு கொக்கோபீட் மீடியா தான். இது கொஞ்சம் நேரம் நம்ம அந்த மல்ச்செல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் உணர விட்டு திருப்பி கொஞ்சம் ஒரு மத்தேனம் காஞ்சிருச்சுன்னா லேசாக மூடி வச்சிடலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம்ப்பா. கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ப்ரூனிங்கும் ரொம்ப முக்கியம். செடிக்கு நம்ம அப்போக்கப்போ ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஒரு செடி பாருங்கள். இது சாயில் மீடியா. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ நேரம் நான் கொக்கோபீட்டும் சிண்டரும் காமிச்சேன். அது எப்படி இருக்குது. இது சாயில் மீடியா. இது நர்சரி மண் அப்படியே வச்சது. ஸோ இந்த மாதிரி செடிகளில் தான் இஷ்யூஸ் நிறையா வரும் உங்களுக்கு. ஸோ ஏன்னா அந்த தண்ணி போகிறதுக்கு அந்த பாண்டு நர்சரி பாண்ட் அப்படியே திக்காக இருக்கும். மழை பட்டு பட்டு அந்த தண்ணியிலே அந்த வேர் ஊறி ஊறி நிறைய இஷ்யூஸ் வந்துடும். ஸோ இதுதான் இந்த பிரச்சனை இந்த சாயில் மீடியாவில். வேரெல்லாம் கழுவி வச்சோம்னா பிரச்சனை வராது. வேரோடு நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் நிறைய வரும். அதுவும் இந்த மாதிரி மழை தொடர்ந்து பேஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய நமக்கு வரும். ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ண போகிறேன். இந்த இலை ஃபுல்லாகவே நிறைய இதாகிடுச்சு. ஏன்னா அதுக்கு வேர் அந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. ஃப்ரீயாக வேர் அதனால போக முடியல. அந்த பாண்டு நர்சரி பாண்டு அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஸோ அது வேரும் போக முடியல. தண்ணி தேங்கி தேங்கி இந்த மாதிரி செடிக்கு இவ்வளோ இஷ்யூஸ் வந்துடுது. ஸோ இதை என்ன பண்ணலாம். இதை வந்து இதெல்லாம் நான் வேரை கழுவிட்டு அடுத்து இந்த மழை காலத்தில் இதை திருப்பி வந்து நான் வேரை கழுவி தான் வைக்க போகிறேன். இந்த பாண்டு ஃபுல்லாக கழுவ போகிறேன். பாருங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணி எடுத்துடலாம். இன்னொன்று இப்போ ப்ரூன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபங்கிசைடு பேஸ்ட் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா இப்போ தேவையில்லை. நீங்கள் ஈவினிங் வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறீங்கன்னா பண்ண தேவையில்லை. வெயிலில் எந்த இஷ்யூஸ் வராது உங்களுக்கு. காஞ்சிரும் உங்களுக்கு. இதே இது நீங்கள் சாயங்காலம் நேரம் இந்த மாதிரி ப்ரூன் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே நீங்கள் சீல் பண்ணாமல் விட்டிங்கன்னா இஷ்யூஸ் வந்துடும்.
இதே இது நீங்கள் பகல் நேரத்தில் இந்த மாதிரி வெயில் டைமில் இப்படி லைட்டாக ப்ரூன் பண்ணிங்கன்னா அந்த காஞ்சிரும் உங்களுக்கு. சாயங்காலம் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தா போதும். ஃபுல்லாக அந்த காஞ்ச இலை எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். இதை கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சுட்டு இதுக்கு நல்லா வந்து ஒரு உரம் கொடுத்துடலாம். மிக்சட் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா, இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு மிக்சட் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டோம்னா செடி வந்து புதுசாக தளிர் விட்டுரும். ஏற்கனவே தண்ணியில் ஊறி ஊறி அதோட ஸ்டெம்மே பாருங்க மஞ்சள் அடிச்சிருச்சு. இப்படியே மஞ்சள் அடித்து தொடர்ந்து இருந்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செடி வந்து டைபேக் போயிடும். ஸோ நம்ம வந்து இந்த பாருங்கள், இதுவும் ஒரு சாயில் மீடியாவில் இருக்கிற செடி தான். இதுலேயும் நிறைய இந்த மாதிரி இருக்குது. காரணம் வேறு போக முடியாமல் டைட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இதையும் நான் இன்றைக்கி நிறைய செடியை இந்த சாயில் மீடியாவில் இருக்க பிளான்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் நிறைய ப்ரூன் பண்ணிடுறேன். ப்ரூன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணிடணும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்டிருக்கீங்க, கிராஃப்டிங் பண்ண இடத்துல கிளை வந்து தனியாக எனக்கு பிஞ்சு உடஞ்சிருச்சு, அது என்ன செய்யட்டும்னு முந்தநேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் சாதாரண உங்களுக்கு பூ கட்டுற நூலை வச்சு அதையும் அந்த ஸ்டிக்கையும் சேர்த்து நல்லா டைட்டாக கட்டி வைங்கப்பா, அது ஒன்று சேர்ந்துக்கிறோம். அந்த நல்லா ஒரு காட்டன் அந்த மாதிரி பூ கட்டுற நூலை வச்சு ரெண்டையும் சேர்த்து டைட்டாக கட்டி வச்சு ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா அது ரெண்டும் உடஞ்ச இடம் சேர்ந்துக்கிறோம் உங்களுக்கு. பாருங்கள், அதை கம்ப்ளீட்டாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நம்ம இவ்வளோ மொட்டையை கட் பண்ணுறதுனால எந்த இஷ்யூஸ் கிடையாதுப்பா. செடியை எப்பயுமே குட்டையாக வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு செடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த செடி வந்து தாய் செடி. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கனமான ஒரு செடியெல்லாம் வாங்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த செடியில் தெம்பே இருக்காது. நிறைய அவங்க கட் பண்ணி புது செடி உருவாக்கிட்டு மிச்சத்தை நமக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்மகிட்ட விற்றுருவாங்க. ஸோ இது ரொம்ப வந்து தெம்பு இருக்காது இந்த செடியிலெல்லாம். இது 4-5 வருஷம் ஆன செடியாக இருக்கும். நானும் இதெல்லாம் ஆரம்பத்தில் தெரியாமல் வாங்கிட்டேன். ஸோ ஒரு பேருக்கு தான் இந்த செடி. கொஞ்ச நாள் பூ பூக்கும், டைபேக் வரும், நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ எதிர்ப்பு சத்து அந்த செடிக்கு இருக்காது. ஸோ அதனால தான் அந்த மதர் பிளான்ட் வாங்கும்போது பார்த்து வாங்கணும். மதர் பிளான்ட் 1 இயர் 1.5 இயர் இருந்தால் வாங்கலாம். இந்த மாதிரி முத்தின செடி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா வரும். ஸோ நான் எனக்கு செடியில் இருக்கிற இதெல்லாம் பாருங்கள், சின்ன செடி எவ்வளோ பெருசாக பூக்குது. இதே இது நீங்கள் மதர் பிளான்ட் இந்த மாதிரியெல்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அந்த செடி வராது உங்களுக்கு. நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் நர்சரியில் எனக்கும் தெரியாது, மதர் பிளான்ட் ஆஃபர்னு சொல்லி நிறைய செடி வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி மதர் பிளான்ட்டெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு. இதுவும் ஒரு மதர் பிளான்ட் தான். எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இது பாருங்கள், நேற்று அந்த ப்ளம் செடி நல்ல வாசம் இருக்கும். சுற்றி நிறைய மொட்டு இருக்குது. இது அந்த பூவை கட் பண்ணிவிட்டேன். அடுத்து அந்த மொட்டெல்லாம் நல்லா அடுத்து விரிஞ்சிடும். ஸோ மழைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம பார்க்கணும்ப்பா. இந்த மாதிரி காஞ்ச இலை, இந்த மாதிரி இலையெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு, பூவெல்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு அந்த தொட்டியில் ஏதாவது காஞ்ச இலை இருந்தால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். இந்த மழை நேரத்தில் சீக்கிரம் ஃபங்கஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறையா வரும். பாருங்கள், எல்லா பூவும் நான் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். எல்லாமே நல்லா மலர்ந்துருச்சு. இது ஒரு பீச் அவலம். இதெல்லாம் மழை காலத்தில் நல்லா பெருசாக பூத்துச்சு. இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது. இது பாருங்கள், ஒரு சின்ன ரோஸ், பட்டன் ரோஸ் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு கலரு. நம்ம மல்லிகைப்பூ கூட வச்சு கட்டலாம். ஒரு சின்ன செடி தான், நிறைய கொத்து கொத்தாக பூக்குது. நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்.
இது ஒரு கோகோபிட் மீடியாவில் தான் இருக்குது. இது ஒரு சின்ன குச்சி மாதிரி இருந்த செடி தான் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த பூ வந்து நேற்று காமிச்சிருப்பேன், ஹெரகோட்டான்னு. நல்ல ஒரு ஃபேஷன் ஃப்ரூட்டோட ஸ்மெல் இந்த பூவில். நல்ல ஒரு ஸ்மெல். இது நிறைய பூ பூத்துச்சுன்னா கார்டனுக்கே நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். பாருங்கப்பா, இன்றைக்கி இவ்வளோ பூ இருக்குது. இன்னும் நிறையா மொட்டு இருக்குது மாடியில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.